Hi students, welcome to ICAN Max. இன்னைக்கு 100 days சேலஞ்சில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 1.2ல கொஸ்டின் நம்பர் 4ல சப்டிவிஷன் 2 பார்க்க போறோம். வாங்க. Represent each of the given relation by an arrow diagram. லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தா அதே மாதிரி தான். ஆரோ டயக்ராம், கிராஃப், ரோஸ்டர் ஃபார்ம். இப்ப இந்த ஆர்டர் பாருக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்க. y is equal to x plus 3 கொடுத்துருக்காங்க. இப்ப செட் எக்ஸ் ஒய் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஒய் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 10. நேச்சுரல் நம்பர்னா என்ன? இயலெண்கள், 10க்கும் குறைவான இயலெண்கள், லெஸ் தென் 10. இயலெண்கள்ல 10க்கு கம்மியா இருக்கணும். அப்ப எக்ஸ் என்ன இருக்க போது? 1ல இருந்து ஆரம்பிச்சு 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும். அதே தான் ஒய்யும் கூட 1 2 3 4 5 6 7 8 9 10க்கும் குறைவான இயலெண்கள். எக்ஸ் ஒய் ரெண்டுமே லெஸ் தென் 10 நேச்சுரல் நம்பர்ஸ். இப்ப ஒவ்வொரு வேலையை இங்க அப்ளை பண்ண போறோம். இப்ப நான் ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு 1 சூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ ஒய் என்ன கிடைக்கும் பாருங்க. எக்ஸ் இருக்கிறதுல 1 போட்டோம்னா இதுதான் ஆக்சுவலா கொஸ்டின். y is equal to x plus 3. இதான் அந்த உறவு. x is equal to 1 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்கும்? எக்ஸ் இருக்கிறதுல 1 போட்டோம்னா என்ன கிடைக்குது? 1 plus 3 4 வருமா? அப்ப எக்ஸுக்கு 1 போடும்போது ஒய்க்கு 4 கிடைக்குது. அடுத்து எக்ஸுக்கு 2 போடுங்க. இங்க அப்ளை பண்ணோம்னா 2 plus 3 5. எக்ஸுக்கு 2 போடும்போது ஒய்க்கு 5 கிடைக்குது. அடுத்து எக்ஸுக்கு 3 போடுங்க. y is equal to x இருக்கிறதுல 3 போட்டோம்னா 3 plus 3 என்ன வரும்? 6. அடுத்து x is equal to 4 அப்படின்னு போட்டோம்னா என்ன கிடைக்குது? y is equal to, இப்போ y யோட வேல்யூ என்ன கிடைக்கும்? x இருக்கிறதுல 4 போட்டீங்கன்னா 4 plus 3 7. அடுத்து x க்கு 5 போட போறோம். y யோட வேல்யூ பாருங்க. x இருக்கு, இப்போ நம்ம என்ன x இருக்கிறதுல 5 போட்டீங்கன்னா 5 plus 3 ஆயிடுது. x இருக்கிறதுல 5 plus 3 8 கிடைக்குது. அடுத்து எக்ஸுக்கு பதிலா 6 போட போறோம். எக்ஸுக்கு பதிலா 6 போட்டா என்ன ஆகுது? எக்ஸ் இருக்கிறத 6 போடுங்க. 6 plus 3 9 கிடைக்குது. இப்போ நம்ம அடுத்து 7 போட்டா என்ன ஆகும் பாருங்க. எக்ஸ் இருக்கிறதுல 7 போட்டீங்கன்னா y is equal to எக்ஸ் இருக்கிறதுல 7 போட்டீங்கன்னா 7 plus 3 10. இனிமேல் நீங்க சப்ஸ்டிட் பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா அந்த செட்ல பாத்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 1 2 3 4 5 6 9 வரைக்கும் இருக்கு. ஒய்யோட வேல்யூ 1 to 9 இருக்கு. அப்ப எக்ஸுக்கு 1ன்னு போட்டா ஒய்க்கு 4 கிடைக்குது. எக்ஸுக்கு 2 போட்டா ஒய்க்கு 5 கிடைக்குது. இந்த மாதிரி போட்டே வரும்போது எக்ஸுக்கு 6 போடும்போது 9 இருக்கு. ஆனா எக்ஸுக்கு 7 போடும்போது 10 ஆயிடுச்சுல. அப்ப 8 போடும்போது 11 வரும். 10 தாண்டி போயிடும். ஆனா இங்க அவைலபிளே செட்ல பாத்தீங்கன்னா 1ல இருந்து 9 வரைக்கும் தான் இருக்கு. இப்போ 9 தாண்டி போகும்போது நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம், விட்டுருங்க. இப்ப நமக்கு என்னெல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்க. முதல்ல ஆரோ டயக்ராம். ஆரோ டயக்ராம் கேட்டிருக்காங்க. அம்புக்குறி படம். அம்புக்குறி படம். அம்புக்குறி படம் கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம 1 2 3 4 5 6 7 8 9 இதுதான் நமக்கு செட் எக்ஸ். அதே மாதிரி ஒய்க்கு எழுத போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 இது ஒய்யோட வேல்யூ. இப்போ மேட்ச் பண்ணுங்க. எக்ஸுக்கு 1 போட்டா ஒய்யோட வேல்யூ 4. எக்ஸுக்கு 1 போடும்போது ஒய்யோட வேல்யூ 4. எக்ஸுக்கு 2 போடும்போது ஒய்யோட வேல்யூ 5. 2, 5. எக்ஸுக்கு 3 போடும்போது ஒய்யோட வேல்யூ 6. எக்ஸுக்கு 4 போடும்போது ஒய்யோட வேல்யூ 7. எக்ஸுக்கு 5 போட்டோம்னா ஒய்யோட வேல்யூ 8. எக்ஸுக்கு 6 போடும்போது ஒய்யோட வேல்யூ 9. இப்ப 7 போட்டா 10 அது செட்ல கிடையாது. 8 போட்டா 11, 9 போட்டா 12. அதெல்லாம் அவைலபிள் இல்லை. ஸோ அவ்வளவு நமக்கு கிடைச்ச உறவு இவ்வளவுதான். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கிராஃப் கேட்கிறாங்க. கிராஃப் கிராஃப் என்னது? வரைபடம். வரைபடம் எப்படி போட போறீங்க பாருங்க.
எக்ஸுக்கு என்னென்ன அவைலபிலிட்டி இருக்கு பாருங்க, 1ல இருந்து 9 வரைக்கும், ஒய்யோட வேல்யூ 1ல இருந்து 9 வரைக்கும். அப்ப நான் எக்ஸ்ல 1 2 3 4 5 6 7 8 9 இது எக்ஸ் ஆக்சிஸ். அதே மாதிரி இந்த பக்கம் ஒய். நெக்ஸ்ட் 3 4 5 6 7 8 9 போட்டாச்சு. இப்போ நமக்கு அவைலபிலிட்டி பாருங்க என்னென்ன கிடைச்சிருக்கு. 1 எக்ஸுக்கு 1 போடும்போது ஒய்க்கு வந்து 4 1,4. எக்ஸ் 1 இருக்கு, ஒய்ல வந்து 4 1,4. அடுத்து 2,5 இது வந்து 2,5. இது என்னது 1,4 இது 2,5. அடுத்தது பாருங்க 3,6 3 போடும்போது 6 கிடைச்சிருக்கு இங்க இருக்கு. இது வந்து 3,6. அடுத்தது பாருங்க 4 போடும்போது 7. எக்ஸுக்கு 4 போடும்போது ஒய்க்கு என்ன கிடைக்குது 7 கிடைக்குது. 4,7. அதுக்கு அடுத்து 5 போடும்போது 8 கிடைச்சிருக்கு. 5 போடும்போது 8 கிடைச்சிருக்கு. 5,8. அடுத்து 6 போடும்போது 9 6,9. கிராஃப் வரைஞ்சாச்சு. இதான் அந்த படம், வரைபடம் வரைஞ்சாச்சு. அடுத்து மூணாவது ஒண்ணு கேக்குறாங்களா? மூணாவது என்ன கேக்குறாங்க? பட்டியல் முறை, செட்டின் ரோஸ்டர் ஃபார்ம். பட்டியல் முறைனா என்ன? நம்ம கிடைச்சது அப்படியே நம்ம ஒரு ஆர்டர் பேர எழுத போறோம். பட்டியல் முறையில் என்னென்ன அவைலபிள் இருக்கு பாருங்க. அதே தான் இப்ப நீங்க மார்க் பண்ணீங்களா, அதே தான் 1,4 2,5 3,6. அதாவது எக்ஸுக்கு 1 போடும்போது ஒய்யோட ஆன்சர் 4, எக்ஸுக்கு 2 போடும்போது ஒய்யோட ஆன்சர் 5. ஸோ 1,4 2,5. அடுத்து எக்ஸுக்கு 3 போடும்போது என்ன கிடைச்சிருக்கு? எக்ஸுக்கு 3 போடும்போது 6. அடுத்து எக்ஸுக்கு 4 போடும்போது 7, 5 போடும்போது 8. 4,7 5,8 6 போடும்போது 6,9. இதுதான் பட்டியல் முறை. ஸோ இது வந்து அம்புக்குறி படம், இது வரைபடம், இது பட்டியல் முறை. அவ்வளவுதான்.